வாயா குடிமி, என்ன வேணும்? எங்க அம்மா 1/2 கிலோ வந்து வீட்ல கறி குழம்பா? ஆமாங்க. ஏன் நெளிற? என்ன வேணும்? இல்ல எங்க அம்மா 1/2 கிலோ வந்து என்ன ராசா வீட்ல கறி குழம்பா? யோ சொல்ல மாட்டா? இல்லங்க எங்க அம்மா 1/2 என்ன கிலோ ராசா வீட்ல கறி குழம்பா? ஏன் குடிமி, வந்ததுல இருந்து எங்க அம்மா 1/2 கிலோ எங்க அம்மா 1/2 கிலோன்னு 1/2 மைல் போயிட்டு இருக்கியே. உங்க அம்மா எத்தனை கிலோ வந்தா எனக்கு என்னயா? உனக்கு என்ன வேணும்? அண்ணாத்த எங்க அம்மா 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அக்காமார்கள்லாம் முந்திட்டு வந்துட்டாங்க. அதான். அப்படின்னா உனக்கு நாளைக்கு தான் கறி கிடைக்கும். துட்ட கொடுப்பா. இந்தாப்பா நல்ல கறியா ஒரு 1/2 கிலோ தம்பிக்கு போடு. பொண்ணு ஏன் வெக்கப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க? ஒண்ணும் போடலையா? ட்ரவுசர் போட்டிருக்கேங்க. அப்புறம் என்ன வெளியே வந்து வாங்கிக்கிறது? இப்படின்னு யாராவது பார்த்தா கண்ணு பட்டுரும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. பெரிய மன்மத சேரு வலியுது. இப்ப வேஸ்ட் வேண்டாமா? தூக்கி போடுங்க, புடிச்சுக்கிறேன். நீங்க கொஞ்சம் திரும்பிக்கிங்க, நான் வேட்டி கட்டிக்கணும். ஐயோ, பொண்ணா பொறுக்க வேண்டிய ஆளு ஆணா பிறந்துட்டேன். உன் பின்னாடி வேற நான் சுத்துறேன். ஐயோ, என்ன ஆக போதோ. கட்டிட்டியா? கட்டிட்டேங்க. அந்த கறிப்பையை கொஞ்சம் கொடுத்துருங்க. முடியாது. இது நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிடுறேன். உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லன்னா மரியாதை கிட்ட போய் கொடுத்துருங்க. என்ன என்ன மறைக்கிற? அது அது இல்லங்க, கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க. கொஞ்சம் கறிப்பையை கொடுத்துருங்க. முடியாது. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் கூட வம்புக்கு வரீங்க, என்னையே சுத்தி சுத்தி வரீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னையா பண்ண சொல்ற? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பாக்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. உன்கிட்ட பேசலன்னா பசி எடுக்க மாட்டேங்குது. என்னையா பண்ண சொல்ற? கண்டிஷனா சொல்லிவிட்டேன். இந்த விளையாட்டெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுங்க, நம்மள்ட்ட வேண்டாம். வேற ஆளா? பாத்துக்கிறேன். ஐயோ அம்மா, என்ன பெரியவரே இப்படி ஓடி வந்து விடுறீங்க? முதல்ல கதவை சாத்து, அது துரத்திக்கிட்டு வருது. டேய், யாரா அது? எங்க பெரியவர் அடிச்சது. டேய், தில்ல இருந்து என்கிட்ட வாங்கடா. டேய் டேய், என்ன பெரியவரே, என் கண்ணு கெட்டின தூரம் பார்த்தா யாரையும் காணோம். யாரு உங்களை துரத்திட்டு வந்தது? அந்த மறிக்குழம்பு இல்ல, ஜமீன்தார் பொண்ணு. பொண்ணா? பொண்ணு துரத்துச்சுன்னா இவ்வளவு வேகமா ஓடி வந்தீங்க? நான் வேற இந்த தடிய வேகமா சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல சின்னவரே, அவ நாய் வர என்ன துரத்தி துரத்தி கடிக்க வந்துச்சு. என்ன பெரியவரே, நாய்ங்கிறீங்க பொண்ணுங்கிறீங்க. டேய், என்னடா இது? கூட பிறந்த அண்ணனை பெரியவரே பெரியவரேன்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ற? நீங்க மாத்திரம் இப்படி கூப்பிடலாமா? உங்க அண்ணனுக்கு என் மாமனார் பேரை வச்சிருக்கு. மாமனார் பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? அதனாலதான் பெரியவரேன்னு கூப்பிடுறேன். உங்க மாமனார் யாரு? எங்க தாத்தா தானே. நான் மட்டும் தாத்தா பேரை சொல்லி கூப்பிடலாமா? தப்பில்ல. பெரியவங்க பேர் சொன்னா சின்னவங்களுக்கு ஆயுசு கம்மி. அதனாலதான் நான் இப்படி கூப்பிடுறேன். உங்ககிட்ட பேச முடியுமா? நில்லடி. நாய் தான் 4 காலும் ஒரு வாளோட கண்ட இடத்துல அலையுது. நீ ஏடி அது பின்னால அலையுற? ஏய், என் கருப்பனை பார்த்து நாய் நான் சொன்னேன்? நாய் இல்லாம பின்ன என்ன அது? பேயா? கருப்பா, உன்னை பார்த்து நாய் பேன்னு சொல்றா. கேட்டுட்டு சும்மாவா இருக்க? விடாது போ. அது மேல கைய வச்ச கைய உடைச்சிடுவேன். என்ன பாலாமணி திமிரா? சித்தின்னு மரியாதை இல்லாம பேசலையா கூப்பிடுற? ஒண்ணு என்னம்மா என்னம்மா என்ன? அம்மா பாலாமணி, பொழுது விடிஞ்சா உங்க வேலையே பெருசா போச்சு. என்ன நடந்தது? யாரை கேக்குறீங்க? வயசுக்கு வந்த பொண்ணு எங்கடி ஊர சுத்துறேன்னு கேட்டா நான் விட்டு வரேன்றா. போறதுக்கு பேர் சொல்லி மிரட்டா. மேல கொண்டு இவனை கேளுங்க. பெருசாலி, அது வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. மறி குழந்தை,
உன் வாய் நீளுது. மரியாதையா அவன் சின்னம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. சின்னம்மாவா? இந்த அம்மா தயவு உங்களுக்கு வேணா தேவையா இருக்கலாம். நீங்களே அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. நான் கேட்க மாட்டேன். முதலாளி, சின்னம்மா சொன்னது மாதிரி கால்ல விழுந்துறீங்களா? ஓஹோ, நான் இருக்குன்னு பயப்படுறீங்களா? இந்த பக்கம் அடிச்சா அந்த பக்கம் போய் விடுவான். ஆத்தோரம் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்திலையா பொட்டா செவக்கு திலையம் பொண்ணு ரத்தினமே உன்ன பார்த்தா குலுங்குதடி என் கண்ணு ரத்தினமே. ஆத்தோரம் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்திலையா பொட்டா செவக்கு திலையம் பொண்ணு ரத்தினமே உன்ன பார்த்தா குலுங்குதடி என் கண்ணு ரத்தினமே. ஆத்தோரம் கொடிக்காலா உன்ன பார்த்தா யாராவது என் தோட்டத்துல கத்திரிக்காய் பறிக்கிறது? ஒவ்வொரு நாள் தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். மரியாதை வெளியே வந்துரு. யாரு? சோளக்காட்டு பொம்மை அடிக்குமா? அடிக்க அடிச்சது தெரியலையே. பொம்மை அங்கிருந்த சோளக்காட்டு பொம்மை இங்க எப்படி வந்துச்சு? பொம்மை தானா? ஆடுது. இது பொம்மை தானா? இதுல என்னமோ இருக்கு. பாருமா, என்ன பண்றது? பாருமா, மாரியாத்தா, இந்த பொண்ணு கண்ணை திறந்துட்டா நான் உனக்கு புதுசு பூஜை பண்றேன். அம்மா, எப்படியா காப்பாத்துமா. இந்த பாரு தாய், கணந்துருமா. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா, ஆத்தா என்ன காப்பாத்திட்டா. ஐயோ ஜமீன்தாரம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் பேயின்னு நினைச்சு அடிச்சுட்டேன். என்ன பார்த்து பேய் மாதிரி தெரியுதா? அது வந்துங்க, நீங்க சட்டியை கவுத்திருந்தீங்களா, பாக்கும்போது பேய் மாதிரி தெரிஞ்சது, அதான் அடிச்சுட்டேன். மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்தை நான் என் அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஐயோ, என் உசிரியை எடுத்துருவாருங்க. சொல்லிடாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்போ நான் என்ன சொன்னான்னு கேப்பீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் செய்வேங்க. என்னங்க? இங்க ஒரு முத்தம் கொடு. ஐயோ, முத்தமா? நான் செத்தேன். ஹலோ, அத ஏன்டா லொட்டு லொட்டுன்னு தட்டுற? சாக்கடிக்கிறான்னு பார்த்தேன். வாய் அதுல வச்சா பேச போற, தள்ளி நின்னு பேசு. எல்லாரும் கும்பிடுறாங்க. இப்ப மைனர் மாணிக்கம் வரவேற்பு போறாரு. உங்களை பத்தி சொல்லியிருக்கேன், வாங்க. என்ன கூப்பிடுறாங்க? வணக்கம் மாமா. ரொம்ப மரியாதையான பையன். மைனர் மாணிக்கத்துக்கு இந்த மாலை. பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, ஓட்டுரிமை உள்ளவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அருமை மாமா அவர்களே, பதவியில் உள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவியில் உள்ளவர் ஒரு பெரிய கொள்ளைக்காரன் இல்லை, ஒரு பெரிய கொள்கைவாதி. அவர் ஒரு பொறுக்கி. அறிவட்டவன் என்னடா பேசுற? பொறுக்கி பார்த்தால் அவரை போல் நல்லவர் இருக்க முடியாது என்று நான் கூறினேன். தலைவர்களே, ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தொகுதியில் தான் உங்களுக்கு 50,000 ஓட்டு விழுந்து நீடிகள் கொண்டு வந்து இருக்கிறோம். 20,000 செத்த ஓட்டு, 5,000 அகதிகள் ஓட்டு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஊருக்கு உழைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்கு உழைப்பது, வாரியங்களை திறக்கிறேன் என்று கூறிக்கொண்டு சொந்தக்காரர்களுக்கு வாரி வழங்கி அதை அவர்கள் பேரிலே எழுதுவது, இல்லாத பள்ளிக்கூடங்களை திறப்பது, இருக்கும் பள்ளிக்கூடங்களை மூடுவது, அடிக்கல் நாட்டுவது, புடுங்குவது, என்னங்கடா இது? இதெல்லாம் வச்சுக்க கூடாது.
அதுல பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பயலுக்கு வெள்ள மனசு வெகுளி பய இப்படித்தான் தமாஷா பேசுவான். நீங்க கவலைப்படாதீங்க, டைப்பே தனி. அது மட்டும் இல்லாம மந்திரி ஆகிறதுக்கு முந்தி நானும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அடுத்தது எனது மாமா அவர்கள் அனல் கக்குவார். ரவீந்தர் ஐயாவுக்கு இந்த மாலை நல்ல கைதட்டலையா? பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மாண்புமிகு முதல்வர் ஆடியபாலம் அவர்களே. எங்க இவர் வேற அமைச்சருங்க. எனக்கு தெரியாதா என்ன? சரிதான். எதிர்கால முதல்வர் அவர்களே, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது பற்றி பெரும் மகிழ்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆடியபாலம் பதவிக்கு வரவங்களுக்காக என் சொத்து பூரா வித்து செலவழிச்சது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏங்க எனக்கு தெரியாம எந்த சொத்தை வித்தீங்க? பெருச்சாளிக்கு பிறந்த பயல, இது ஒரு பேச்சுக்காக சொல்றதாண்டா, இல்லைன்னா தலைவர் கவனிக்க மாட்டாரு. எனக்கு ஒரு சாராய பிரமிட்டு எல்லாம் வாங்கிடுவோம். இந்த மூடலையா? மூடிட்டேன். இப்ப மூடி என்ன பிரயோஜனம்? தலைவர் அவர்கள் வழக்கம் போல் கையட வழக்கம் போல் பேசுவார். அமைச்சர் ஆடியபாலத்துக்கு இந்த மாலை. ஜமீன்தார் பாண்டியராஜ் அவர்களே, மைனர் மாணிக்கம் அவர்களே, ஊர் பொதுமக்களே, நண்பர் மாணிக்கம் அவர்களும் பாண்டியராஜ் அவர்களும் என்னுடைய 2 கண்களை போன்றவர்கள். நண்பர் பாண்டியராஜ் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய பொன்னான வாயால் என்னை முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டார். நானும் அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். அடுத்த முறை உங்கள் ஊருக்கு வரும்போது நிச்சயமாக முதலமைச்சராகத்தான் நான் வருவேன். நண்பர் பாண்டியராஜ் அவர்கள் எனக்காக நிறைய செலவு பண்ணதா சொன்னாரு. அது நிச்சயமாக கவனிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், என் வீட்டு வாசக்கதவு உங்களுக்காக 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். உங்க குறைகளை நீங்க எந்த நேரத்துல வேணாலும் நான் எப்படி இருந்தாலும் வந்து சொல்லலாம். இது நிச்சயம் சத்தியம். கேச்சாரு பெரியவரே, மினிஸ்டர் ரீல் விடுறாரு. என்னையா மறைக்கிற? நான் ஒண்ணும் மறைக்கலங்க, என் பார்வையே அப்படித்தாங்க. ஆமா, இதெல்லாம் என்ன பூசணிக்காவா? பார்த்தா எப்படி தெரியுது? பாத்து முட்டை, பாத்து முட்டை மாதிரி தெரியுது. இத பாருங்கம்மா, நான் ஒண்ணும் மாத்து முட்டையில சந்தையில வியாபாரம் பண்ண தான் வந்திருக்கேன், சண்டை போட வரல. நானும் வியாபாரம் பண்ண தான் வந்திருக்கேன். ஆமா, இதெல்லாம் எவ்வளவு? எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. உங்களுக்கு கல்யாணமா? உங்களுக்கு கல்யாணம்னா இதெல்லாம் நான் சும்மாவே கொடுத்துறேன். ஏயா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு தொல்லை விட்டுரும். என் பின்னாடி சுத்துறதை விட்டுருவீங்க, நீங்க உங்க மாப்பிள்ளை பின்னாடியே சுத்துவீங்க. நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம், அவ்வளவுதான். மாப்பிள்ளை யாருன்னு கேட்கலையே. யாருங்க? நீங்க தான். பூசணிக்கு என்ன விலை? 6 ரூபாய். அப்ப ஒண்ணு எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. சரி, பூசணிக்காய் ஒண்ணு கொசுறு இல்லையா? அதையும் எடுத்துங்க. ஐயோ பெரியவரே, பெரியவரே, என்ன இது அநியாயமா இருக்கு? ஒரு பூசணிக்காய்க்கு ஒரு பூசணிக்காய் கொசுரா? சின்னவரே, நான் ஒண்ணும் கொடுக்கல, அவனேதான் கேட்டு எடுத்துக்கிட்டான். கிழிஞ்சாப்புலதான். இப்படி வியாபாரம் பண்ணா பைசா தேராது. சரி சரி, நீங்க போய் சந்தையை சுத்தி பாத்துட்டு வாங்க, நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். வாங்க போங்க. சரியா இருக்குல்ல? குழந்தை சொக்காயா? ஆமா. எவ்வளவு? செட்டு 18 ரூபாங்க. என்னையா குழந்தை சொக்கெல்லாம் பாக்குற? நமக்கு தான் இன்னும் குழந்தைய பிறக்கல. என்ன நீங்க? ஓஹோ, சொக்கா இப்ப வாங்கிட்டு குழந்தை அப்புறம் பெற்றுக்கலாம்னா? இந்த மாதிரி கெட்டார்தெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. கண்டிஷனா சொல்லிவிட்டேன், இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்காதீங்க. ரொம்ப நல்ல ஐசுமா. பசங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கொடு. காசு கொடுமா. காசா? மழை மாதிரி என் வீட்டுக்காரர் நின்னுட்டு இருக்காரு, என்கிட்டயா காசு கேக்குற? யாரு? அதோ என்னங்க, புரியா? பசங்களுக்கு எல்லாம் ஐஸ் வாங்கி கொடுக்கட்டா? உன் காசு உன் பசங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, பசங்களுக்கு எல்லாம் 2 ஐஸா கொடுங்க. சரி. நல்ல ஐஸா. பாருமா, பசங்களுக்கு எல்லாம் தோசை கொடுக்குங்க. காசு? காசா? இப்படி என்னங்க, பசங்களுக்கு தோசை வாங்கி கொடுக்கட்டா? புரிஞ்சுதுங்களா? எல்லாரும் கொடுங்க. பசங்களா, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இந்த பாருப்பா, எல்லாருக்கும் வளையல் போடு. எல்லாத்துக்குமா? காசு? காசா? எல்லாருக்கும் வளையல் போட்டுட்டா? புரிஞ்சுதுங்களா? அவர் தான் என் வீட்டுக்காரரு. எல்லாருக்கும் நல்ல வளையல போடு. போடு, நல்ல வளையல போடு. ஐயோ பெரியவரே, பெரியவரே, வந்து பாத்துக்கிட்டு வர்றீங்களே, போங்க போய் குடிங்க.
அப்பா, என்ன மன்னிச்சிருங்க, நான் கோழின்னு நினைச்சு உங்களை. பரவாயில்லையா? இவ்வளவு ஆசையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற ஆளை பாருங்கிறியே, நீ பெரிய ஆளியா? அதுக்குன்னு சந்தையில தானா? சீ, இதெல்லாம் தனியா கேட்டுக்கலாம்ல. என்ன என்ன எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நான் ஒரு அடிப்பேன், கிள்ளுவேன். உங்களுக்கு என்ன பயிரா எரியுது? போங்க போங்க. வரேன். என்ன பெரியவரே வெறுங்கையோட வரீங்க? கோழி எங்க? அதை ஏன் கேக்குறீங்க சின்னவரே? அந்த கோழியை பிடிக்க போய் அது பறந்து போய். தம்பி, உன் பொஞ்சாதி 30 ஐஸ் வாங்கி கொடுத்துச்சு, காசு கொடு. யாரு பஞ்சாதி? உன் பஞ்சாயத்து தாயா? யாரு? என்ன என்ன? நீதான் அங்க இருந்து வாங்கி கொடு கையை காட்டினியா? இப்ப என்ன காசு குடியா? அது வந்து பெரியவரே, எனக்கு தெரியாம என்ன இது? சிவரா, தம்பி, உன் சம்சாரம் 30 தோசை வாங்கியிருக்கு, காசு கொடு. 30 வருஷயா? ஏன் சம்சாரமா? என்னம்மா சொல்றீங்க? அட, நீதானே அங்க நின்னுகிட்டு குடுன்னு சொன்ன, காசு குடியா? அட காசு குடு. பெரியவரே, இது 2வது சம்சாரம். யோ, உன் பொண்டாட்டி 25 ரூபாய்க்கு சிங்கப்பூர் வழியில வாங்கினா, காசு குடியாப்பா. 25 ரூபாயா? ஏன் சம்சாரமா? சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆகலையா? யாருக்கிட்ட போய் சொல்ற? கல்யாணமே ஆகலையா? 2 பேரும் கட்டி பிடிச்சு நின்னதை எல்லாருமே பார்த்தோம். கல்யாணம் ஆகலைன்னு வித்த காட்டுறியா? சிங்கம்பாளையத்திலிருந்து எங்க ஊர் சந்தைக்கு வந்து எங்களுக்கே காது குத்த பார்க்கறியா? இவன்ட்ட என்னய்யா பேச்சு? புகுந்த ஆள் பெரியவரே, உமக்கு அறிவே இல்ல. இருக்கு, ஆனா இந்த காதல் விவகாரத்துல மட்டும்தான் வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன பெரியவரே, பைப்புல பசினா இப்ப என்ன பண்றது? அங்க பாரு, கொலா புட்டு